முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் உரையை முழுமையாக படிக்காமல் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுகிறார் ஆளுநர் RN ரவி. தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் விரும்பவில்லை என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி. எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சியினரும் போராட்டம் நடத்தலாம் என முதலமைச்சர் தகவல். ஆளுநர் மற்றும் மத்திய அரசை கண்டித்து கருப்பு சட்டை அணிவீர்களா? அதிமுகவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் குறித்து விசாரிக்க 7 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். குற்றச்செயலில் கைது செய்யப்படுவோரை முன் விடுதலை செய்யாத வகையில் நடவடிக்கை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் திட்டம் நிறைவேறாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். குழப்பத்தை ஏற்படுத்தி குளிர்காய வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுகோள். மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பத்தி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்கிறாங்க. நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்புக்கான சட்ட திருத்த மசோதா பேரவையில் நிறைவேற்றம். முதலமைச்சர் கொண்டு வந்த மசோதாவிற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னோடிவு பிரிவு வாரியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரிவுகள் 2 முதல் 10 வரை திருத்தங்கள் இல்லை. பிரிவுகள் 2 முதல் 10 வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் FIR பதிவு குறித்து சபாநாயகரிடம் ஆதாரங்களை சமர்ப்பித்தார் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் தரப்பிலும் ஆதாரங்கள் சமர்ப்பிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளராக சந்திரகுமார் அறிவிப்பு. பிப்ரவரி 5 இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் விரைவில் வேட்புமனு தாக்கல். மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் திமுகவிற்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும். ஈரோடு கிழக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சந்திரகுமார் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதா அதிமுக? இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் EPS முடிவெடுக்க உள்ளதாக தகவல். பொங்கல் பண்டிகைக்காக அறிவிக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் இதுவரை 1,87,330 பேர் பயணம். 2,64,871 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தகவல். பொங்கல் பண்டிகைக்கான தொடர் விடுமுறை காரணமாக விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. சென்னை தூத்துக்குடி, சென்னை சேலம் இடையிலான விமானங்களுக்கான இன்றைய டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. தமிழ்நாட்டில் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்படும். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். தமிழ் சமுதாயத்தின் விடியலுக்காக உழைத்த பெரியார் குறித்து பேசுவதற்கு சீமானுக்கு அருகதை இல்லை. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் விமர்சனம். அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படம் வரும் 23ஆம் தேதி வெளியாக வாய்ப்பு. பட தயாரிப்பு நிறுவனம் திட்டம். ஆபாச பட நடிகைக்கு 1 கோடி ரூபாய் தந்த வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளி என அறிவிப்பு. வரும் 20ஆம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ளதால் தண்டனையில் இருந்து விலக்களித்த அமெரிக்க நீதிமன்றம். கலிபோர்னியாவில் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரிப்பு.
10,000த்திற்கும் மேற்பட்ட கட்டடங்களை கபலீகரம் செய்த தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் அமெரிக்க அதிகாரிகள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக போட்டியிடும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று இரவு அறிக்கை வெளியிட்டார். இந்நிலையில் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த சந்திரகுமார், மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் திமுகவிற்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும் என்று கூறினார். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிக்கான வாய்ப்பாக மாற்றி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த தேர்தலுடைய முடிவு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்பது மட்டும் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். திமுகவின் கொள்கை பரப்பு இணை செயலாளராக உள்ள சந்திரகுமார் கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தேமுதிக என்ற அமைப்பை தொடங்கி திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு சந்திரகுமார் தோல்வியடைந்தார். இந்நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டதால் சந்திரகுமார் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் திமுக அரசுக்கு எதிராக வேல்முருகன் பேசிய போது கூட்டணியில் இருக்கிறீர்களா இல்லையா என்று துரைமுருகன் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரின் வெற்றிக்கு தமிழக வாழ் உரிமை கட்சி பாடுபடும் என்று வேல்முருகன் தெரிவித்துள்ளார். மக்கள் மத்தியில் திமுகவிற்கு பெரும் செல்வாக்கு இருக்கிறது என்பதை எவராலும் மறுக்க முடியாது என்றும் வேல்முருகன் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரின் அரசியல் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஈரோட்டில் ஜவுளி மொத்த வியாபாரம் செய்து வரும் வி.சி. சந்திரகுமார் பொது நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். 1987ஆம் ஆண்டு திமுக வார்டு பிரதிநிதியாக இருந்தவர் விஜயகாந்த் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராக செயலாற்றி வந்தார். விஜயகாந்த் கட்சி தொடங்கியதும் அவரின் நம்பிக்கைக்குரியவர்களில் ஒருவரான வி.சி. சந்திரகுமார் தேமுதிகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியாக பிரிக்கப்பட்டதும் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வென்ற வி.சி. சந்திரகுமார் அந்த தொகுதியின் முதல் எம்எல்ஏ என்ற அந்தஸ்தை